உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிக அற்புதமான ஒரு இனிப்பு செய்தியோடு வந்திருக்கிறேன். என்னவென்றால் குரு அதிச்சாரம். அதிச்சாரம்னா என்னங்கிறதுனா ஒன் ஸ்டெப் நெக்ஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது தான் அதிச்சாரம்னு சொல்லுவாங்க. குரு பகவான் தன் நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு செல்லுகிறார். இதுக்கு பேர் தான் அதிச்சாரம்னு பேர். இப்போ மிதுன ராசியில் இருந்து கொண்டிருக்கிறார் குரு பகவான். அடுத்து கடகத்திற்கு ஒன் ஸ்டெப் ஹைக்காக போகிறார். ஒன் ஸ்டெப் ஹைக்கா மிதுன கடகத்துக்கு செல்லும் பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது? ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்திலே சனியுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அதே மாதிரி குருவுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் நோட்டபிள். காரணம் என்னன்னா சுபக்கிரகமாக அறியப்படுகிறார். ஜோதிட சாஸ்திரத்திலே சுபக்கிரகம்னா டிஃபால்ட் சுபக்கிரகம் யாரு? குரு தான். குரு மிஞ்சின சுபக்கிரகம் யாரும் கிடையாது. அதனால தான் குரு பார்வை கோடி புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள். இந்த குரு எதை பார்த்தாலும் அது வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு வருகின்ற அக்டோபர் 18ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு செல்லுகிறார். பின் டிசம்பரில் மீண்டும் மிதுனத்துக்கு திரும்புகிறார். அந்த அதிச்சார பயிற்சினால் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யார் குடும்ப வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்க போகுது, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அவ்வகையிலே ராசி ரீதியாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய அதிச்சார பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கிறோம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருந்து 9க்கு போனார். ஓடி போனவருக்கு 9ஆம் வீட்டில் குரு நம்ம தான் சொன்னோம். 9ஆம் வீட்டில் குரு. அந்த 9ஆம் வீட்டில் குரு இருந்தவர் இப்பொழுது 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். சார், குருவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பலன்களை வாரி 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 வழங்குவார். எப்படி? வாரி வாரி வழங்குவார், நல்லதெல்லாம் தருவார். ஆனால் அதே குரு 10ஆம் இடத்திற்கு வந்தால், 10லே குரு வந்தால் பதவி பறி போகும்னா, 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரவே கூடாது. அப்படி வந்துட்டாருன்னா அது எல்லாம் போச்சு, சர்வநாசம். காரணம் என்னவென்றால் அந்த 10ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 10ஆம் இடம் என்பது சிம்பிளி நத்திங் பட் உங்களுடைய ஜீவனஸ்தானம். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த இடத்துல குரு பகவான் வரும் பொழுது இருக்கின்ற ஜாப் பிடுங்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காரணங்களுக்காக வருகிறார்கள். சனி என்பது மெச்சூரிட்டி கார்டுன்னு சொல்கிறார். வறுமை, பொருளாதாரத்தினுடைய அருமை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வர்றவர் சனி. ராகுங்கிறவர் மனைவி உறவுகளுடைய உன்னதம் என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு வர்றது ராகு. இப்படி ஒவ்வொரு கிரகமும் தரும் சோதனைகள் ஒவ்வொரு காரணத்திற்காக. அவ்வகையிலே இந்த குரு தரும் சோதனைனா என்ன? வேலை. உங்களுக்கு கடவுள் ஒரு வேலை உட்கார வச்சிருக்காரு. அந்த வேலையுடைய அருமை என்னங்கிறத பாருங்க. சார், நான் சாதாரண வேலையில் தான் சார் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு ஆஃபீஸ் கிளர்க்காக இருக்கேன் சார். பரவாயில்ல சார், இந்த இடத்துக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்கன்னு வெளியே போய் பாருங்கள். நம்மை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுனா. நமக்கு கீழே இருக்கிறவங்கள பாருங்கள், கடவுள் நம்மளை நல்லா வச்சுருக்காருங்கிறத உங்களுக்கு புரியும். வாழ்க்கையிலே நண்பர்களே, சில நேரங்களில் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா எது கிடைத்தாலும் போதாது அப்படிங்கிற மனநிலை நமக்கு வந்துடுச்சு. நமக்கு பெரிய பிரதம மந்திரி பதவி கிடைச்சாலும் அது போதாது நமக்கு. மனதின் நீளம் வாழ்வின் நீளம்னா, மனசு நீளமாக நீளமாக கொள்ளளவு பெருகிட்டே போகுது, மனதினுடைய கொள்ளளவு. அப்போ மனது என்ன ஆகுறது அப்படின்னா எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு போயிட்டே இருக்கு மனது. நாம் இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் 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 மனசு மேலே போயிட்டே இருக்கு. அப்போ அது என்ன ஒரு கட்டத்தில் என்ன எண்ட் பாயிண்ட் என்ன அச்சீவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்வம் என்பது வந்து விடுகிறது. நான் இல்லைன்னா இது நடக்காது, நான் இல்லைன்னா இந்த தொழிலே நடக்காதுங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. எல்லாம் நின்று போயிடுது, சர்வநாசம். எப்பொழுது ஒரு விஷயம் சர்வநாசம் ஆகிறது என்றால் கர்வம், நான் எனும் எண்ணம் வரும் பொழுது அது சர்வநாசம் அடைக்கிறது. அந்த நான் எனும் எண்ணத்தை உண்டு பண்ணுபவர் யார்? இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பவர். 10லே குரு பகவான் இருக்கும் பொழுது பதவி பறிபோகும். நிறைய நேரங்களில் ஏன் ரிசைன் பண்ணணும்னே தெரியாது சார். சில நேரங்களில் நமக்கு என்ன தோணும், நம்ம எதுக்கு இந்த கம்பெனியில் இருக்கணும், நம்ம இருந்து மட்டும் நமக்கு என்ன ஆக போகுது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க, கம்பெனி ரிசைன் பண்ணிடுவோம் என்று சின்னதாக அந்த எண்ணம் அப்படியே துளிர்விடும். அந்த எண்ணம் வளர்ந்து 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 ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா டோட்டலாக நம்ம ரிசைன் பண்ணியே ஆகணுங்கிறது மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஆழமாக பதிஞ்சு ஒரு கட்டத்தில் ரிசைன் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் கழிச்சு தான் யோசிப்பீங்க, ஐயோ நம்ம வாழ்க்கையை இழந்துட்டோம். வேலைங்கிறது அவ்வளோ முக்கியம் சார்.
இன்றைய நாள் வந்து ஒரு 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 நரி ஒன்று இருந்ததாம். அந்த நரி என்ன பண்ணுது, ஒரு காட்டுக்குள்ளே போகுது. காட்டுக்குள்ளே போகும்போது அந்த நரி என்ன, அதனுடைய மேலே வெயில் பட்டு அதனுடைய நிழல் பின்னாடி படுது. படும்போது ரொம்ப நீட்டமாக வெயில் படுது. காலையில் கிழக்கு பக்கமாக தோன்றிய வெயில் பின்னாடி நீளமாக பெருசாக விடுது, விஸ்வரூபமாக விடுது. அப்போ இந்த நரி என்ன நினச்சிக்கிது, நம்ம இவ்வளோ பெரிய உருவம், நமக்கு இவ்வளோ பெரிய சரீரம், நம்ம வந்து நம்ம இருக்கிற நிலைமைக்கு ஒரு 7-8 காண்டாமிருகத்தை சாப்பிட்டா தான் நம்ம வயிறு பசி அடங்கும் போல இருக்கு என்று நினைத்து கொண்டு அந்த நரி நடந்து போகுதுன்னு கொஞ்ச தூரம் வழியில் வர்ற முயல், வழியில் வர்ற அதனுடைய உணவுகள், ஜென்ரலாக கிடைக்கிற உணவுகள் எதையுமே அது உட்கொள்ளலை. கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் மத்தியான நேரம் ஆயிடுச்சு. மத்தியான நேரம் உச்சி வெயில் வருது. உச்சி வெயில் வரும் பொழுது இந்த நரியுடைய உருவம் வந்து கொஞ்சம் சிரித்து போச்சு. அப்போ இது என்ன நினைக்குதுன்னா, நம்ம சாப்பிடாமே இருந்திருந்து மத்தியானம் உடம்பு ரொம்ப சிரித்து போச்சு போல இருக்கே, நம்ம சாப்பிடணும் என்று நினைக்கிறது. அதே நரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சாயந்தரம் ஆகிடுது. எதுவுமே சாப்பிடல காலிலேருந்து. அதாவது இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ காலில் காண்டாமிருகம் வேணும்னு நினைச்சவர் மத்தியானம் என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு யானையாவது சாப்பிட்டா தான் என் பசி அடங்கும்னு நினச்சிட்டு இருக்கு. தகுதிக்கு மீறி ஆசைப்படுதல் என்பது இதுதான். சாயந்தரம் ஒரு 4 மணி ஆனதுக்கப்புறம் வெயில் தாழ்ந்து போகுது. நரியினுடைய உருவம் ரொம்ப சிரித்து போச்சு. ஆஹா, நம்ம இருக்கிற பசிக்கு நம்ம ஏதாவது ஒரு முயல் குட்டி கிடைச்சா கூட போதும் நினச்சி தேடுது. அதுக்குள்ளே பொழுது போயிடுச்சு, எல்லா மிருகமும் ஓடி போச்சு, சாப்பிட முடியல. பசியுடன் வந்து படுத்ததாம். எதற்கு இந்த கதை சொல்லுகிறேன் என்றால், துலாம் ராசிக்காரர்கள் வேலையில் இருக்கும்போதே கிடைக்கிறத சின்ன சின்ன இதாக இருந்தாலும் எடுத்து அனுபவித்து கொள்ளுங்கள். நான் ஒரு பெரிய இலக்கை நோக்கி போகிறேன், அந்த இலக்கு கிடைக்கும் போது இந்த ஜாபெல்லாம் ஒரு ஜாபா, என்னுடைய லட்சிய பயணத்துக்கு இந்த ஜாப் ஹெல்ப், நீங்கள் இது மாதிரிலாம் ஏதாவது தத்துவம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற வேலையும் போயிடும். வாடகை கொடுக்கணும் கோபால், மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதம் வேலைக்கு போனோம், வேலைக்கு போனால் தான் ஒரு கௌரவமாக இருக்க முடியும். துலாம் ராசிக்காரர்கள் அக்டோபர் 18க்கு அப்புறம் வேலை போகிறதுக்கான எல்லா சுச்சுவேஷனும் வரும். தயவு செஞ்சு இந்த அக்டோபர்லேருந்து நவம்பர் டிசம்பர் 3 மாதமும் என்ன மேனேஜர் கண்ணிலே படாதீங்க. இருந்தாலும் கண்ணில் பட்டாதனே ப்ராப்ளம், கண்ணிலே படமாட்டேன்டா போடா என்ற முடிவுக்கு வந்துருங்க. தெய்வ பக்தியும் அன்பும் கருணையும் கொண்ட துளாராசிக்காரர்களுக்கு குருவுடைய அதிசாரம் மற்றும் வக்ர பலன்கள், பயிற்சி பலன்கள் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த துளாராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குருவுக்கு நேர் வகையான நேர் எதிரான சுக்கிரனோட ஆதிபத்தியம் பெற்ற ஒரு வீடு. தன்னோட எதிரிக்கு அவர் எப்படி நன்மை செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்வார். ஏன்னா அவர் வந்து முழு சுபர். சுக்கிரன் எப்படி உங்கள் ராசி அதிபதி முழு சுபரோ, அதே போல் வியாழனும் முழு சுபர். அந்த அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு சுபகிரகமான வியாழன் உங்கள் ராசிக்கு இன்னும் சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்காரு. இப்போ குரு பயிற்சியாகி உங்கள் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்துட்டார். மிதுனம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம், 9ஆம் இடம். 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுத்து, குரு வந்து உங்களுக்கு பகைகிரகமாகவே இருந்தாலும் அவர் வந்து சுபகிரகம்ன்றதுனால அவருடைய பார்வைகள் வந்து நன்மையை தான் செய்யும். உங்கள் ராசிக்கு மட்டும் இல்லாமல் எந்த ராசிக்காக இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பார்வைகள் வந்து நன்மையை தான் செய்யும். பார்வை, அது குரு வந்து தான் இருக்கிற ஸ்தானத்தை விட தன்னோட பார்வைப்படக்கூடிய ஸ்தானங்களுக்கு நல்ல யோகங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட குருவுடைய பார்வை பெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு குரு வந்து அதிசாரத்தில் அக்டோபர் மாதம் வரப்போகிறாரு. அதிசார நிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா முன்னோக்கி வந்து வர்றது, அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கூடுதலான சீக்கிரமாகவே வர்ற மாதிரி. நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு 10 மணிக்கு போகிறதுக்கு வேலை 9 மணிக்கே போயிடுற மாதிரி. இதுதான் வந்து அந்த அதிசாரம்ன்றது. அப்படி எடுத்துக்க சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து கழகத்துக்கு வர வேண்டியவர் கொஞ்சம் முன்னாடியே வந்துடுறாரு. 2026க்கு மேலே அக்டோபரை ஒட்டி வர வேண்டிய குரு அதிசார நிலையில் கடகத்துக்கு இப்போவே வராரு. இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் வர போகிறாரு. வந்துட்டு 2025 அக்டோபரில் வந்து டிசம்பர் வரைக்கும் அதிசார நிலையில் தொடர போகிறாரு. இந்த அதிசார நிலையில் தொடரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா கடகராசின்றது வந்து உங்களுக்கு தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ உங்களுக்கு தொழில் சார்ந்த பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றதான் உண்மை. நல்ல மாற்றங்கள் என்னென்ன வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தொழில் சார்ந்தமாக வரக்கூடிய கடகராசி வந்து சரராசின்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து பயணங்கள், நல்ல பயணங்களில் இருந்த தடைகள் எல்லாம் வந்து நீங்கி நீங்கள் நினச்ச மாதிரி இந்த பயணத்தை செய்கிறதுனால உங்களுக்கு ஆதாயம் இருக்குது அப்படின்ற ஒரு பயணத்தை கண்டிப்பான முறையில் செய்ய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்தில் இருந்து அதிசாரணியில் இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய தொகையை வர வைக்கிறது, பொருளாதாரத்தை சரியான முறையில் உங்கள் கைக்கு வந்து சேர்க்க வைக்கிறது, இது எல்லாத்தையும் செய்ய போகிறாரு. அதுபோல் உங்களோட 6ஆம் இடமான மீன ராசியில் இருக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வையை கொடுக்க போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சிச்சு, அங்கே இருக்க சனிக்கும் கூடுதலாக பார்வை கிடைக்கிது அப்படின்னும் போது தீரா நோய், கடன்,
இது மாதிரி பிரச்சனைகள், இந்த நோய் எதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கி, உங்களோட சங்கடங்கள்லாம் நீங்கி, உங்கள் செயலுக்கு மரியாதையும் செல்வாக்கும் கிடைக்கக்கூடிய, பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு குரு வந்திருக்காரு. அதிசாரத்தில் வர்றாரு. வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, குரு இருக்க இடமும் சரி, சனி இருக்கிற இடமும் சரி, ரெண்டுமே நீர் ராசி, கடல் ராசின்னு சொல்லுவோம். குரு இருக்கிறது வந்து 10ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் வர்றது கடகராசி. இங்கே சனி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இருக்கிறது வந்து மீன ராசி, குருவோட வீடு தான். இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கடல் ராசின்னு சொல்லுவோம். கடல் ராசின்னா வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள். இந்த வெளிநாட்டு பயணங்களை தொடர்புடைய ஸ்தானங்களில் குருவும் சனியும் அமர்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் வந்து இணைவு பெற்ற அந்த காலகட்டம் அப்படின்றது வந்து வெளிநாட்டு நபர்களால், வெளிநாட்டு பயணங்களால், அந்நியர்களால் யோக பலன்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். குருவுடைய 5ஆம் பார்வை அங்கே எங்கே விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு கிடைக்க போகுது. தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும் போது அப்படின்னாலே வந்து உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சச்சரவுகள்லாம் நீங்கி, சங்கடங்கள்லாம் நீங்கி, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கூடக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருந்துகிட்ருக்கு. அது போக வந்து 5ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை 5ஆம் பார்வை கிடைக்க போகுது. அது ஒரு சிறப்பு அப்படின்றது போல், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான உங்களோட சுகஸ்தானம், வண்டி வாகன யோகங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், வீடு மனையை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும், தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 4ஆம் இடத்துக்கும் மகர ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. ஸோ இது எல்லாமே வந்து குரு பார்வையில் சுபத்துவ யோகங்கள் பெற்று உங்களுக்கான இந்த வழியிலலாம் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள், அதாவது வண்டி வாங்கணும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் நிறுவனத்துக்கு தேவையான இந்த லோடு வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கான முயற்சிகள் இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா, அதுக்கான வங்கி கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அதெல்லாம் தாராளமாக ஈஸியாக எளிமையாக கிடச்சி அதை சரியான முறையில் அடைக்கிற அளவுக்கு உங்களுக்கான பொருளாதார முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய நிலையில் குருவுடைய அதிசார நிலை இருக்க போது. அதே போல் தொடர்ந்து அதுக்கு அடுத்ததாக வக்ர நிலைக்கு வரும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா, குரு வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு தான் போக போகிறார். 9ஆம் இடத்துக்கு குரு எப்பயுமே நன்மை செய்வார். வக்ரத்தில் இருந்து தன்னோட ஆதிபத்திய பலனை இன்னும் கூடுதலாக கொடுக்க போகிறாரு. குருவுடைய ஆதிபத்திய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா, பாக்கியங்களை அள்ளித்தர்றது, பொருளாதாரத்தை முன்னேற்றுறது, சுப நிகழ்ச்சிகளை குடும்பத்தில் நடத்துறது, இது எல்லாமே குருவுடைய தொடர்புடைய செயல்கள். உங்களை சூழலை பாசிட்டிவாக வச்சுக்கிறது எல்லாமே குருவுடைய செயல்கள். இது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து அற்புதமாக துளி குறையில்லாமல் உங்களுக்கு செய்ய போகிறாருன்னு சொல்கிறத விட கூடுதலாகவே செய்ய போகிறார். இந்த நல்ல பலன்கள்லாம் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த அதிசாரம் மற்றும் வக்ர காலம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் எந்த முயற்சினாலும் தைரியமாக முன்னெடுத்து போங்க. எங்கேயும் தடங்கள் வந்துருமோ, சிக்கல் வந்துருமோ, நம்ம வந்து மாட்டிக்கோலாம் யோசிக்கவே வேணாம். மனசை பட்டதை செய்யுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் முழு சுபகிரகமான வியாழனும் 2 சுபர்களும், அது போக ராசிக்கு அதாவது பொதுவாக சொல்லக்கூடிய அசுபகிரகங்களான சனி மற்றும் ராகு, இவங்களாலையுமே வந்து உங்களுக்கு யோக பலன்கள் இருக்குன்றது தான் உள்ளபடியே உண்மை. தைரியமாக சந்தோஷமாக வாழ்க்கையை மகிழ்ந்து வாழுங்க. துலா ராசி அன்பர்களுக்கு குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரம் பெற்று 10ஆம் இடத்திற்கு திருப்பி வக்கரமாகி திருப்பி 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறார். இதில் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது துளாராசிக்கு. துளாராசிக்கு பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் தோற்று போயிட்டேன், ஏமாந்துட்டேன் சார், தோற்று போயிட்டேன்னு சொல்கிறத விட ஏமாந்துட்டேன்னு சொல்லணும். என்னை ஏமாற்றிட்டாங்க சார், நான் பணத்தை நிறைய இழந்துட்டேன் சார், சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் சம்பாதிக்கல சார், நான் எல்லாருக்கும் கொடுத்து உதவி பண்ணேன், குடும்பத்தை பார்த்தேன், அண்ணனுக்கு கொடுத்தேன், தம்பிக்கு கொடுத்தேன், அம்மா கொடுத்தேன், அப்பா கொடுத்தேன், எல்லாருக்கும் செஞ்சு இப்போ என் குடும்பத்துக்கு செய்ய முடியல, நான் நடுத்தரில் நிற்கிறேன், என் குடும்பத்தை பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார வக்கர பயிற்சி நிறைய நன்மைகளை செய்ய போகுது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பணம் நிறைய இடத்துல எங்கேயாவது வெளியில் கொடுத்து வச்சுருப்பீங்க, அந்த பணமெல்லாம் திரும்பி வருவதற்கான நேரம், அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக செய்யணும். நான் முதல்ல ஏன் ஏமாந்துட்டீங்கன்னு சொன்னேன்னா காரணம் தான், எங்கேயாவது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்க கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ண முடியாதனால பணத்தை கொடுக்காமல் போயிருப்பாங்க. ஆனால் யாருமே தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, தரேன் 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 இழுத்து வந்திருப்பாங்க. அந்த பணம் வரக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அது வந்தாவே போகும் சார், என் வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருப்பேன் சார், நான் உழைச்சி சம்பாதிச்ச காசு என்றைக்காக இருந்தாலும் வந்துடும் நம்பிக்கையோடு இருக்கேன் சார், அந்த நம்பிக்கை வீண் போகாது, கிடைக்கும். அதே போல் நிறைய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு பர்ஃபெக்டான டைம், வேலை மாறுங்க, நல்ல இடத்துல பிளேஸ் ஆவீங்க, நல்ல பொசிஷன் கிடைக்கும், நல்ல கௌரவம் கிடைக்கும், நல்ல சம்பளம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம்.
அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி இப்போ பேங்க்கில் வேலை வாய்ப்பு, பேங்க் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி வேலை வாய்ப்பு கிடைக்கணும். டிஎன்பிசி, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், அதற்கான வாய்ப்புகளும் வரும். கஷ்டத்தில் இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை செய்ய வைப்பாங்க. ஏதாவது ஒரு பணம் எங்கேயா வரும், அதை வாங்குங்க, தப்பே கிடையாது. ஏன்னா நல்ல நேரத்தில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லது நடக்கும். உங்களுக்கு துளாராசி என்பவர்களுக்கு இப்போ தான் நேரமே நல்ல நேரம் வந்திருக்கு. இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க. அந்த அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி 140 நாட்கள் இடம் வாங்கக்கூடிய நேரம், வீடு வாங்கக்கூடிய நேரம், வீடு விற்கக்கூடிய நேரம், அதன் மூலமாக காசு வரக்கூடிய நேரம், அதெல்லாமே செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி அடையக்கூடிய நேரம். அதில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க. வரக்கூடிய மனைவியோ வரக்கூடிய கணவரோ கொஞ்சம் ரஃப்பாக இருப்பாங்க. காரணம் என்ன, உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி வந்து செவ்வாய். அதனால் எப்போவுமே நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய நபர் உங்களை டாமினண்ட்டாக, உங்களை வந்து ரொம்ப அடக்குமுறை செய்யக்கூடிய கணவராகவும் மனைவியாக தான் இருப்பாங்க. அதில் ஒரு பிரச்சனையாகி பிரிஞ்சிருப்பீங்க. அவங்களாம் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த ஈகோலாம் விட்டுட்டு சேர்ந்து வாழ்வதற்கான, அவங்களே திருப்பி பேச வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. அது மாதிரி இருந்தால் தயவுசெய்து சேர்ந்து வாழுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் யோகமே இல்லை, திருமணமே நடக்கலை சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு அதிச்சாரமாய் வக்கரமாகும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு வரன் அமையும். அது வந்து 40-45 வயசில் இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி சில அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்டை இந்த குரு வக்கரமாய் அதிச்சாரமாகும்போது நடக்குது நிறைய பேருக்கு. அது பொருளாதாரத்தில், திருமணம், எல்லா விஷயத்துலையும் இருக்குது. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண விஷயத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் நீங்கள் ஒரு பிஆர் வாங்கி செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஒரு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறேன், இந்த டைம் அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடச்சிரும். அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா வேலை இந்த டைம் கிடைக்கும். வேலையில் பிரச்சனை இருக்குன்னா வேலை மாற்றம் பண்ணலாம். அங்கேயே ஒரு வீடு வாங்கலாம், அங்கேயே ஒரு இடம் வாங்கலாம். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நேரம், இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் உங்கள் குழந்தைகளால் அவங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரு அதிச்சார வக்கர பயிற்சி பலன்களில் கண்டிப்பாக நடக்க போகுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சர்வீசஸில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல, நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு ப்ரொமோஷன் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் உண்டு. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் சில புதிய நபர்களுடைய வருகை, அது வந்து ஃபினான்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு சொந்தமாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வரவங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு புதிய நபருடைய வரவு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. தொழிலில் இருக்கவங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மேன்மை, ஒரு பேர், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அவார்ட்ஸ் கிடைக்கக்கூடிய நேரம், அதில் ஏதாவது ஒரு புதிய வாய்ப்புகள், புதிய பிஸ்னஸ் கிடைக்கக்கூடிய நேரம். அதுமாதிரி புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணி புதுசாக ஒரு ஹோட்டல் வச்சுருக்கவங்க வேறு ஒரு இடத்துல ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி அதில் தொழிலில் முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுடைய முயற்சி மட்டும்தான் தேவை. ஏன்னா சில நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னா, துளாராசி என்பது என்னென்னா ஒரு 45 வயசு மேலே இருக்கவங்களாம் ஸ்லோவாகிடுவீங்க. எப்போவுமே என்ன சார் வாழ்க்கையில் நிறைய இடத்துல தோத்துட்டோம், திருப்பி எந்திரிச்சு ஓடுறோம், திருப்பி தோத்துக்கிட்டே இருக்கோம், அந்த மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய நேரம், கன்சிஸ்டண்ட்டாக ஜெயிக்கக்கூடிய நேரம். அந்த ஜெயிக்கக்கூடிய நேரத்தை விட்டுறாதீங்க. அந்த மாதிரி விஷயங்களில் முயற்சி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். பார்த்திங்கன்னா குரு அதிச்சாரம் பெற்று வக்ரம் அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயம்தான். சில ஜாதக அமைப்பு நன்மைகள் சொல்லியிருக்கோம், சில ஜாதகங்களுக்கு தீமைகளை சொல்லியிருக்கோம். அந்த தீமைகள்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சால் ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை உங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி, அது வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா குருவுக்கு ஏற்ற பொருள் அந்த நெய் தான். அதுவும் பசு நெய், சுத்தமான பசு நெய்யாக வாங்கி அந்த தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம ஏதாவது நெகட்டிவான பலன்கள் இதனால் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பலன்களுடைய நெகட்டிவிட்டியும் கண்டிப்பாக கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டை, ஆலங்குடி அது மாதிரி உள்ள குருஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் சென்னை போரூரில் ராமநாதீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அது குருஸ்தலமே. சிவன் வந்து அங்கே குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ண இடம். அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணலாம். ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு அனைத்து விதமான கெட்ட பிரச்சனைகள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே
நன்மைகளாக முடிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேருக்கு அந்த குரு தசை நடக்கும், சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு கேது தசை நடக்கும். இது எல்லாமே வந்து என்னென்னா, அந்த ராகு கேது எல்லாமே இயற்கை வக்ர கிரகங்கள். இந்த வக்ர கிரகங்களுடைய தசை நடக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். அது தவிர உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்காரு, குரு தசை நடக்குது, அதே போல் சனி வக்கரமாக இருக்குது, சனி வக்கரமாக இருந்து தசை நடத்துகிறாரு, இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன நிவர்த்தி. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை, எனக்கு வந்து குரு பயிற்சியாகவும் நடக்கலை, சனி பயிற்சியாகவும் நடக்கலை, சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க. அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கண்டிப்பாக பாருங்கள். என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 51 பக்கம் வெறும் 500 ரூபாய்க்கு PDF ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். அது நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும், பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து நோட்டில் தான் எழுதி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக நோட்லேயும் எடுத்துக்கிறோம், அது கொஞ்சம் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுப்பது, அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம், ஒரு கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, தேவ பிரசனம், கோவில்கள் எப்படி அமைப்பது அதற்கான பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், வாழ்க்கையில் நல்லா தீர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவை தீர்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம், ஜாமக்கோள் பிரசனம், இந்த மாதிரி பல விதமான பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலருமே படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 21 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. மாணவர்கள்னு சொல்லணும், வயதானவர்களும் படிக்கிறாங்க. அதனால் வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்தி.